வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் 3 சீசனுக்கு மேலே ஒளிபரப்பாயிட்டு வர ரியாலிட்டி ஷோ தான் ஜோடி ஆர் யூ ரெடி. இதில் வந்து ரக்ஷன், ஏஞ்சலினா 2 பேரும் சேர்ந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சாண்டி சாண்டி மாஸ்டர், ரம்பா, ஸ்ரீதேவி மேம் இவங்க எல்லாருமே ஜட்ஜஸாக அதில் இருக்கிறாங்க. 3 சீசனை கடந்து ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இந்த ஷோவில் தான் நம்ம கலா மாஸ்டர் ஆங்கரிங்காக வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு கலா மாஸ்டருக்கு. அவங்க ஆங்கரிங்காக வந்தபோது ஒரு ஜோடி வந்து ஆடின டான்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு ஸ்டேஜில் அவங்க கூட இறங்கி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த உடனே சாண்டி மாஸ்டரும் ஸ்டேஜில் இருந்து இறங்கி வந்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு ஒரு காம்போவாக கொடுத்த அந்த வைப் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கலா மாஸ்டர் மேம் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விதத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக கலா மாஸ்டருக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்குது. அவங்க சாண்டி மாஸ்டர் கூட டான்ஸ் பண்ண விஷயத்தையும் ரொம்பவும் தவறாக வந்து இணையதளத்தில் பேசியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான கௌஷி அப்படிங்கிறவங்க பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்டி மாஸ்டர் வந்து மானாட மயிலாட அப்படிங்கிற ஷோ மூலமாகவே ரொம்பவும் ஃபேமஸ் ஆனாங்கன்னு தெரியும். அவங்க வந்து 90ஸ்ல நிறைய பாடல்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாலும் அவங்க மானாட மயிலாட மூலமாக தான் அதிக பேருக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் 90ஸ்ல நம்ம பார்க்குற அதிகப்படியான பாடல்கள், அதிகப்படியாக நாம் ரசித்த நடிகைகளோட பாடல்கள் கோரியோகிராஃப் பண்ணினது நம்ம கலா மாஸ்டர் தான். அதுலேயும் முக்கியமாக மீனா, சங்கீதா, ஜோதிகா, சிம்ரன், அதுக்கப்புறம் குஷ்பு மேம் இவங்க எல்லாருக்கூடையும் ரொம்பவும் நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பில், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இது வரைக்கும் நம்ம கலா மாஸ்டர் மேம் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேரை ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணி கூட அவங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் போட்டுட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ மீனாவோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமேலு ரொம்ப நாள், அதாவது கிட்டத்தட்ட 3 to 6 months வந்து மீனாவோட ஃபேமிலி கூட ஸ்டே பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருந்துட்டு வராங்க. அந்த வகையில் அவங்களோட டான்ஸை பார்த்துட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஸ்டெப்பை விட்டால் இவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது, எப்போ பாரு இந்த 4 ஸ்டெப்பை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறா. அது மட்டும் கிடையாது, கருப்பாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, அசிங்கமாக இருக்கிறா, காக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நிறைய பெண்களும் இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான கௌஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பாக இருக்கா, குண்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தொழிலுக்கு ஒரு தகுதி அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் டேலண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தான் வந்து கோரியோகிராஃப் பண்ண நிறைய பாடல்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அன்னைக்கு அவங்களுடைய பாடல் சக்ஸஸ் ஆனால் கூட அதுக்கு கலா மாஸ்டரை அங்கீகாரம் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் அதுக்காக அவங்க கவலைப்படாமல் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருந்தாங்களாம். கருப்பாக இருக்கிறீங்க, குண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சக்ஸஸ் மீட்டில் கூட அவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி நிற்க வைப்பாங்களாம். ஆனால் இதெல்லாம் முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 90ஸ்லேயே தவிர்க்க முடியாத ஒரு கோரியோகிராஃபராக கலா மாஸ்டர் தன்னுடைய டேலண்ட்டை நிரூபித்து வந்தாங்க. இந்த பாடலை கலா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸோட ஃபேவரட்டாகவும் கலா மாஸ்டர் ஆனாங்க. ஆனால் அவங்க அந்த பிளேஸுக்கு வரத்துக்கு நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய நிராகரிப்பையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌஷி ரொம்ப கோவமாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்களாம் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறீங்க, உங்களை யாரையாவது ரியாலிட்டி ஷோக்கு கெஸ்ட்டாக கூப்பிட முடியுமா, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கோவமாக பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் சின்னத்துலேருந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆகி வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த சினிமா அப்படிங்கிற விஷயமே 90ஸ்ல மட்டும் இல்லை, 80s 70ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 2000 வரைக்கும் இன்னைக்கு இந்த சினிமா அப்படிங்கிறது பல்வேறு பரிணாமத்திலிருந்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த சினிமா வளர்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி தான் ஒரு டேலண்ட்டை நிரூபித்து ஒரு ஃபீல்டை சக்ஸஸ் ஆகி
தவிர்க்க முடியாதவங்களா ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஆளா தான் இன்னைக்கு கலா மாஸ்டர் வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நெறைய பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுல நான் ஒரு பெண் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அசிங்கமாவும் இருக்குது. கருப்பா இருக்கிறீங்க, குண்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டேலண்ட் திறமைக்கு ஒரு மகுடம் கிடையாது. டேலண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கலா மாஸ்டர் மாதிரி ஒரு ஆள யாராலயுமே பார்க்க முடியாது. 4 ஸ்டெப் தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கேட்கிறீங்கல்ல. இன்னைக்கு ஜோதிகா மேம் சந்திரமுகி படத்துல ஆடக்கூடிய அந்த பரதநாட்டியம் டான்ஸ கொண்டுட்டு வந்ததே கலா மாஸ்டர் தான். ஈவன் ஜோதிகாவுக்கு பரதநாட்டியம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா அவ்ளோ தெரியாத ஒருத்தர கூட ஈஸியா ஃபார்ம் பண்ணி அந்த லைனுக்கு கொண்டுட்டு வரது. ஏன்னா, அந்த மேமோட அந்த பரதநாட்டியம் சீன் அப்படிங்கிறது அந்த படத்துக்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில ஆடத் தெரியாதவங்கள கூட ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி ஆட வைக்கிற திறமை அப்படிங்கிறது அவ்ளோ சீக்கிரம் எல்லா கோரியோகிராஃபருக்குமே வந்துராது. ஏன்னா, இவங்க ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ப குடுப்பாங்க. மேபி இவங்களோட கோரியோகிராஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஹீரோக்கள் சொல்லலாம். ஆனா 90ஸ்ல தவிர்க்க முடியாத கோரியோகிராஃபரா இருந்தவங்க தான் கலா மாஸ்டர். அவங்க நெறைய ஃபெயிலியர்ஸ சந்திச்சிருக்காங்க. நெறைய ரிஜெக்ஷன சந்திச்சிருக்காங்க. அவமானம், அசிங்கம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நெறைய இருந்திருக்கு. அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு அவங்க ஃபீல்டுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ரோஜா, மீனா, ரம்பா அப்படின்னு சொல்லிட்டு, குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சினி ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது. அரசியல்ல பெரிய பெரிய நிலைமையில இருக்கிற பழைய நடிகர்கள கூட இன்னைக்கு கலா மாஸ்டர் அப்படின்னா தெரியும். அவங்க கூட இன்னமும் தொடர்புல இருக்கிறாங்க. அந்த வகையில திறமையால உயர்ந்த ஒருத்தர பார்த்து இந்த மாரி அசிங்கமா கமெண்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு அசிங்கம் கிடையாது. உங்களுக்கு தான் அசிங்கம். ஏன்னா, நீங்க இப்படி அசிங்கமா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அவங்க கண்டிப்பா அதுக்கு ஃபீல் பண்ண போறது கிடையாது. அடுத்து என்ன ஷோ அதுக்கு கெஸ்ட்டா கூப்பிடுவாங்களா? இல்ல ஜட்ஜஸா கூப்பிடுவாங்களா? அப்படிங்கிற விஷயங்கள தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய சினிமா ஸ்டூடியோ கூட அவங்க வச்சிருக்கிறாங்க. டான்ஸ் ஸ்டூடியோ. அது இல்லாம இங்க மட்டும் கிடையாது. லண்டன்லயும் அவங்க நெறைய டான்ஸ் ஸ்டூடியோ வச்சிருக்கிறாங்க. இந்த மாரி கலா மாஸ்டர் அவங்க மொத்த ஃபேமிலியும் அந்த அந்த ஃபீல்ட்ல இருந்து அதாவது 80ஸ்ல இருந்து இன்னைக்கு 2000 வரைக்கும் வளர்ச்சி கொண்டுட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண் ஃபீல்ட்ல நிலைச்சு நிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த வகையில கமெண்ட் பண்ற உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா, கலா மாஸ்டர் உட்கார்ந்து உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டோ, ஃபீல் பண்ணிக்கிட்டோ, வருத்தப்பட்டுக்கிட்டோ வீட்ல உட்கார போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவங்க கலா மாஸ்டருக்கு எதிரா வந்த நெகட்டிவ் கமெண்ட்டை எடுத்து பதில் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவா சாண்டி மாஸ்டரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிட்ட போய் சேர்ந்தபோது நான் என்னை வந்து கருப்பா இருக்கிற லீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டுட்டாங்க. ஆனா அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணி முன்னாடி ரோல போட்டாங்க. அந்த மாதிரி திறமை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ற அந்த டேலண்டே அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு அவங்க லைஃப்ல பெரிய ஆளா வளர்த்து விட்டுருக்காங்க. மேமால இன்னைக்கு ஃபீல்ட்ல சாதிச்சவங்க நிறைய பேர், அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெருமையா இருக்குது. அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுடைய தொழிலுக்கு மரியாதை இல்லைனாலும் வயசுல மூத்தவங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையோட பேசுங்க. இந்த மாதிரி கேவலமா கமெண்ட் பண்றவங்களுக்கும் அப்பா அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு பெண் தொடர்புல இருப்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி கேவலமா அசிங்கமா கமெண்ட் பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டரும் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.